Hi friends, welcome to Aarthis kitchen. இன்னைக்கு நம்ம Aarthis kitchenல பார்க்க போறது கேரட் ஆரஞ்சு ஜூஸ்ங்க. பொதுவாவே குழந்தைங்கலாம் கேரட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கேரட் ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி செய்து கொடுத்தோம்னா அவங்க அழகா அதை குடிச்சிட்டு போய்டுவாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாவே ஆரஞ்சு லெமன் இதெல்லாம் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. இந்த விட்டமின் சி தான் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இது கூடவே நம்ம கேரட்டும் சேர்க்கறதுனால இது இன்னுமே ஒரு ஆரோக்கியமான ஜூஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஜூஸ் செய்யறதுக்கு இன்றைக்கி 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சில் உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. விதையோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சோன்னாக்க அது கசக்கும். அதனால் கண்டிப்பாக விதையை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கேரட்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பாதி எலுமிச்சம்பழம். சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், இவ்வளோதாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், ஆரஞ்சு, சுகர், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேன் சேர்க்குறதா இருந்தாக்க ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. தேன் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்குறாங்க. அது சேர்க்குறதுனால கலரும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பெரியவங்களாம் குடிக்கிறதா இருந்தாக்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணாமலே அப்படியே குடிக்கலாங்க. ஏன்னா இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால ஃபைபர் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம அப்படி குடித்தோன்னா இந்த ஜூஸோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போது நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்த்தாதாங்க இந்த ஜூஸ் ஒரு டேங்கி டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ஜூஸை செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷனையும் கொடுங்க. மறக்காமல் எங்கள் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.